Exercise 7.7 first question third subdivision. நம்ம இந்த கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்டர்வல்ஸ் ஆஃப் கான்கேவிட்டியும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். You have to find about concavity and the point of inflection. So let me differentiate the given function. F dash of x is equal to 1 by 2 e to the power x differentiate பண்ணா e to the power x. இந்த e to the power minus x differentiate பண்ணும்போது I will have minus e to the power minus x. ஆனால் ஆல்ரெடி இங்கே மைனஸ் சைன் இருக்கனால ப்ளஸ் e to the power minus x. ஏன்னா இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னொரு மைனஸ் சைன் வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால ப்ளஸ் யூ வில் ஹாவ். திஸ் இஸ் அவர் ஆன்சர் ஃபார் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ இதை இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். எஃப் டூ டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ 1 by 2 e to the power x differentiate பண்ணால் e power x. e power x to e to the power minus x differentiate பண்ணும்போது minus e to the power minus x. இந்த மைனஸ் சைன் இருக்கனால இங்கே மைனஸ் சைன் போடுறோம். இப்போ இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா I have to equate f2 dash of x equal to 0. ஸோ அதை ஈக்குவேட் டு 0 பண்ணும்போது 1 by 2 e to the power x minus e to the power minus x 1 by e to the power xன்னு கூட எழுதலாம். நெகட்டிவ் பவர்னால டினாமினேட்டர் கொண்டு போகிறேன். ஈக்குவல் டு 0. இந்த 2 இந்த சைட் போச்சுன்னா it will become 0. So now we are having e to the power x minus 1 by e to the power x equal to 0. So let me take LCM. So I have to multiply e power x with e power x. So I will have e to the power 2x. ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது பவர்ஸ் ஆட் பண்ணுறோம். e to the power 2x minus 1 by e to the power x equal to 0 இப்படி கிடைக்கும். இந்த டினாமினேட்டர் அந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் it will become 0. So I will have e to the power 2x minus 1 equal to 0. இதை நான் இப்படி கூட எழுதலாம். e to the power 2x is equal to 1. So இதை நான் சால்வ் பண்ணோன்னா I have to write 1 in terms of exponential function. So e to the power 2x is equal to e to the power 0. Because you know e to the power 0 is 1. இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 2x is equal to 0 or I will have x is equal to 0. So I got an answer for x, that is 0. இது வச்சு நம்ம இன்டர்வல்ஸ் கண்டுபிடிக்கலாம். We are having the number line minus infinity to plus infinity. நம் கிடச்சிருக்கிற இந்த ஆன்சர் இந்த நம்பர் லைனில் மார்க் பண்ணுறோம். So from this we know we are having two intervals. The two intervals are minus infinity comma 0 and 0 comma infinity. These are the two intervals. இந்த மாதிரி டேபில் காலம் வரைஞ்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம்க்கு ஹெட்டிங் இன்டர்வல்ஸ், செகண்ட் காலத்துக்கு ஹெட்டிங் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ், தேர்ட் காலம் ஹெட்டிங் கான்கேவ், அப்வர்ட்ஸ் ஆர் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு இந்த காலத்தில் எழுதணும். இது அப்வர்ட்ஸா டவுன்வர்ட்ஸான்னு எழுதணும். ஓகேயா? Now let me fill up the first row. நம்மளுடைய first interval minus infinity comma 0. Next interval 0 comma infinity. இப்போ இந்த முதல் இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0க்கு நடுவுலேருந்து ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி அதை நம்ம இந்த f2 dash ஆஃப் எக்ஸில் போட்டு செக் பண்ணோம். அதோட சைன் பாசிட்டிவா நெகட்டிவா. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல f2 dash ஆஃப் எக்ஸ் எழுத போகிறோம் ரஃப் காலத்தில். இதுதான் என்னோடய ரஃப் காலம். இந்த ரஃப் காலத்தில் நான் f2 dash ஆஃப் எக்ஸ் எழுதுகிறேன். f2 dash ஆஃப் எக்ஸ் is equal to 1 by 2 e to the power x minus e to the power minus x. இப்போ இந்த இன்டர்வல் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 இதுக்குள்ளே ஒரு நம்பர் செலக்ட் பண்ணுறேன். லெட் மீ செலக்ட் x is equal to minus 1. உங்களுக்கு நல்லா தெரியும் மைனஸ் 1ன்றது மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0க்குள்ளே வர ஒரு நம்பர். இந்த மைனஸ் 1 இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் minus 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ f2 dash of minus 1 is equal to 1 by 2 e to the power minus 1 minus e to the power minus of minus 1 you will have e to the power plus 1. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 2 1 by e minus e அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ you will have 1 by 2 1 minus e square by e அப்படின்னு வரும்.
இந்த ஈயோட வேல்யூ 2.718. ஸோ இ ஸ்கொயர்ன்றது 2.718ஓட அதிகமாக இருக்கும். ஸோ 1 மைனஸ் இ ஸ்கொயர்னால் இதுதான் பெரிய நம்பர். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியும், எது கிரேட்டர் நம்பரோ அதோட சைன் தான் போடணும். ஸோ கண்டிப்பாக உங்களோட நியூமரேட்டர் நெகட்டிவ். ஸோ திஸ் ஃபுல் திங் வில் பி நெகட்டிவ். நெகட்டிவ்னால இங்கே நம்ம மைனஸ் சைன் போடுறோம். அண்ட் மைனஸ் சைன் போடுறனால we have to write concave downwards. concave downwards. ஸோ இந்த இன்டர்வலில் இது வந்து concave downwards. Now next interval 0 to infinity குள்ள ஒரு suitable number select பண்ணுறேன். So let me select x is equal to 1. இந்த x is equal to 1 இந்த f2 dash of xல substitute பண்ண போகிறேன். So f2 dash of 1 is equal to 1 by 2 e to the power 1 minus e to the power minus 1. So இதை நம்ம எப்படி எழுதலாம்? 1 by 2 e to the power 1 e to the power minus 1 1 by e. So இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 1 by 2 e square minus 1 by e அப்படின்னு எழுதுறோம். e square தான் greater number comparing to 1. So e square ஓட வேல்யூ வந்து ஈயோட வேல்யூ 2.718. ஸோ இ ஸ்கொயர் வந்து அதோட பெருசாக இருக்கும். ஸோ இதை நான் சிம்ப்ளிஃபை பண்ணால் எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும். ஏன்னா இ ஸ்கொயர் தானே பிக் நம்பர். ஸோ கிரேட்டர் நம்பர் சைன் போடனால இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ ஹியர் ஐ ஹாவ் டு ரைட் ப்ளஸ் சைன். ஸோ யூ ஹாவ் டு ரைட் கான்கேவ் அப்வர்ட்ஸ். ஸோ நம்ம எந்த இடத்துல கான்கேவ் டவுன்வர்ட்ஸ், எந்த இன்டர்வெல்லில் கான்கேவ் அப்வர்ட்ஸ்னு தெளிவாக எழுதிட்டோம். இப்போ அடுத்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்னா நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 வரைக்கும் கான்கேவ் டவுன்வர்ட்ஸ், 0லேருந்து இன்ஃபினிட்டி இட் இஸ் கான்கேவ் அப்வர்ட்ஸ். ஸோ 0 தான் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா திஸ் 0 ஐ ஹாவ் டு சப்ஸ்டியூட் இட் இன் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 by 2 e to the power x minus e to the power minus x. ஸோ இந்த இடத்துல நான் 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by e to the power 0 இதை minus 1 by e to the power 0ன்னு எழுதலாம். ஏன்னா நெகட்டிவ் பவர்னால கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்த பிறகு அப்புறம் எக்ஸ் இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணப்பேன். ஸோ வாட் வில் ஹேப்பன் இஸ் e to the power 0. e to the power 0 you will have your answer 1. 1 minus e to the power 0 நாலும் 1 தான். ஸோ 1 minus 1 we will have 0. ஸோ நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் is 0, 0. So the point of inflection is 0, 0.